தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மண்டல செயற்குழு கூட்டம் இன்று திருச்சியில் அதன் மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் இருந்து விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இக்கூட்டத்தில் இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைந்த பிறகு மேகதாது அணையை கட்டுவோம் என்று கூறிய கர்நாடகா துணை முதல்வர் சிவக்குமாரை கண்டித்தும், மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதனை வலியுறுத்தியும் வருகிற ஜூன் 8ஆம் தேதி சென்னையில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் போ. விஸ்வநாதன் கூறுகையில், தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக 3 மாத காலமாக விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற முடியாத சூழல் உள்ளதால் கூட்டத்தை நடத்த தமிழக தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு அனுமதி பெற வேண்டும். தமிழகத்தில் ஜூன் மாதம் குறுவை சாகுபடி தொடங்கவுள்ள நிலையில் மேட்டூரில் போதிய அளவு நீர் இல்லாததால் தமிழக முதல்வர் கர்நாடக அரசிடம் காவிரியில் போதிய நீரை கேட்டு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும், எனவே மேகதாது அணையை கட்டிய தீர்வோம் என கர்நாடகா முதல்வர் சிவக்குமார் கூறியதற்கு தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு வறட்சி நிறுவனம் முழுமையாக வழங்க வேண்டும். மேலும் பருவமழைக்கு முன்னதாக தமிழகத்தில் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும். கோடை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மின்சாரத்தை தங்குதடையின்றி உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும், மேற்கண்ட விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜூன் 8ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். விவசாயிகள் உரிமைகளை மற்றும் கோரிக்கைகளை அரசிடம் கேட்டு பெற டெல்லியில் போராடும் விவசாயிகளை மத்திய அரசு துணை ராணுவத்தை கொண்டு தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கது. விவசாயிகள் போராட்டங்களை கெடுக்க நினைக்கும் பாஜக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சிக்கு எங்களது ஆதரவு தெரிவிப்போம் என பொதுக்குழுவில் விடுத்த தீர்மானத்தை திமுக தலைமைக்கு அனுப்பியிருந்தோம். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் எங்களை கண்டுகொள்ளவில்லை. திமுக தலைமை மதிக்காததால் விவசாயிகள் தேர்தல் பணியாற்றவில்லை. அதே நேரம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அருள் நெருவுக்கு ஆதரவாக மட்டும் தேர்தல் பணியாற்றினோம் என்றார். தமிழகம் முழுவதும் கிளைகள் மற்றும் நிர்வாகிகளை கொண்ட தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தை திமுக புறக்கணித்து விட்டது என குற்றம் சாட்டினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம் என காங்கிரஸ் தெரிவித்ததால் எங்கள் ஆதரவை தெரிவித்தோம் என்றார். மேலும் கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழகத்திற்கு தண்ணீர் முறையாக கிடைத்தது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு தண்ணீர் கிடைக்கவில்லை. கடந்த ஆண்டு 12 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி பொய்த்துவிட்டது. இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என கூறினார்கள். தவிர இதனை தமிழக அரசும் கண்டுகொள்ளவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார். அந்த தூத்தூர் கிராமத்திலிருந்து தஞ்சை மாவட்டம் வாழ்க்கை கிராமத்துக்கு அந்த கொள்ளடத்தின் குறுக்கே வந்து தடுப்பணையின், அதாவது கதவணையின் கூடிய அந்த பாலம் கட்டப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை வச்சுருக்கோம். அதேமாரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்போ வந்து தூர்வாரிட்டு இருக்காங்க. பூதூர் ஒன்றியதெல்லாம் சரியாக அங்கே வந்து ஏரிகளும் கிளை பாசன வாய்க்காலும் தூர்வாரப்படல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து இப்போ ஜூன் 8ஆம் தேதி வந்து